Class 5, Chapter 2, फसलों के त्योहार. फसलोना crops, त्योहारना festival. இதை வந்து ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்னா என்னது? பொங்கல். இந்தியாவில் வந்து நிறைய ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் நடக்கும். எப்போ நடக்கும்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்தியா, த ஹோல் இந்தியாவும் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேரோடு இருக்குது. இந்த ஸ்டோரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஏஜில் இருக்க ஒரு குழந்தை, ஒரு பாயோ ஆர் கேர்ளோ, அவங்க வந்து அவங்க ஊரில் எப்படி பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, மித்த ஊர்லெலாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஊரில் என்ன மாதிரிலாம் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஸ்டோரி. ओके. सारा दिन फोर्सी के आगे बैठकर हाथ दाबते हुए गुजर जाता है. कहाँ दो खिचड़ी के समय धूप में गर्माहट की शुरुआत होने चाहिए और यहाँ हम सूरज के इंतजार में आस लगाए बैठे हुए हैं. पूरे 10 दिन हो गए सूरज लापता है. आज सुबह दो रजाई से निकलने की हिम्मत नहीं हो रही थी. सारा दिन द होल डे. फोर्सिना அடுப்பு, கே ஆகேனா முன்னால, அடுப்பு முன்னால உட்காந்து கையெல்லாம் ஹீட் பண்றது. அது குளிர்காலம் இல்லையா, ஜனவரி மாசம் வந்து குளிரா இருக்குன்றதுனால அந்த குழந்தைங்க அங்க இருக்க ஆளு எல்லாருமே வந்து கைகள் எல்லாம் சூடு பண்ணி அந்த மாதிரியே அந்த நாள் ஃபுல்லா பாஸ் ஆகுது. गुजरना पास्ट. कहा दो खिचड़ी के समय धूप में गर्माहट की शुरुआत होने चाहिए और यहाँ हम सूरज के इंतजार में आस लगाए बैठे. அப்படின்னா கிச்சடினா பொங்கல் சமயத்துல வந்து சூரியன் வந்தாதான் பொங்கல்லாம் வந்து ரொம்ப சுட சுட அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையில. ஆனா இங்க இருக்க எல்லாரும் வந்து எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, சூரஜ்கே இந்தசார், சூரியனுக்காக காத்திருக்காங்க. ஏன்னா சூரியன் வந்து வரவே இல்லை. पूरे 10 दिन हो गए सूरज लापता है. 10 நாளாவே வந்து சூரியன் அவ்வளவா வரல. आज सुबह दो रजाई से निकलने की हिम्मत नहीं हो रही थी. அந்த நாள் இந்த குழந்தை தானே ஸ்டோரி சொல்றாங்க. அந்த குழந்தையால அன்னைக்கு காலையில எந்திரிக்கவே முடியல. ரஜாயினா பிளாங்கெட், பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து வெளியில எந்திரிக்க மனசே வரல. ஏன்னா அவ்வளவு குளிரா இருக்கு. बाहर देखने से दो समय का अंदाजा बिल्कुल नहीं हो रहा, लेकिन घर में हो रही चहल पहल अब पता चल रही है. रह कर कानों में कभी चांपकल के चलने और पानी के गिरने की आवाज तो कभी किसी के हाँक लगाने की आवाज आ रही थी. जा बाग के देख केरा के पत्ता आयल के ना. அதாவது பாஹர் தேக்னே சே தோ சமயக்கு அந்தாஜா பில்குல் நஹி. அப்படின்னா வெளியில பார்க்கும்போது, அந்த குழந்தை வெளியில பார்க்கும், பெட்ஷீட்டை விட்டு வெளியில பார்க்கும் பொழுது என்ன டைம்னே சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு குளிர்காலம், ஒரே பனி மூட்டமா இருக்கு. பட் ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா, பண்டிகை காலத்துல வந்து குழந்தைங்கள்லாம் தூங்கினாலும் வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் எந்திரிச்சு வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயம்ன்றதுனால ரகுகர் கானோமே கபி சாம்பக்கல்னா ஹேண்ட் பம்ப், அந்த ஹேண்ட் பம்ப்ல இருந்து தண்ணி விழற சத்தம்லாம் கேக்குது. பானிக்கே கிருனினா தண்ணி விழற சத்தம் வந்து அந்த குழந்தை கேக்குது. எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்க சத்தம்லாம் கேக்குது. இதுல ஒருத்தவங்க என்ன ஷவுட் பண்றாங்கன்னா, ஜா பாக்கே தே கேரா கே பத்தா ஆயில் கீனா. கேரா கே பத்தானா வாழை இலை, அந்த வாழை இலை இருக்கா இங்க, அந்த மாதிரி பேசுற சவுண்ட் எல்லாம் அந்த குழந்தைக்கு கேக்குது. ஆஜ் இ லோக் கே உட்டே கி नई के खा बोल जल्दी तैयार होकर अब दो उठने में ही भलाई है. அதாவது இன்னைக்கு கிச்சடி பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால சீக்கிரமா எழுந்துறீங்க, சீக்கிரமா எழுந்துச்சு சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற சவுண்டும் அந்த குழந்தைக்கு கேக்குது. नहा धोकर हम सभी एक कमरे में टुकड़ा हुए. दादा और चाचा ने क्या सफेद चकाचक माट लगी धोती और कुर्ती पहना हुआ है. அன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்ன்றனால ரூம்ல இருக்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாதா ஆர் சாச்சா, தாதாவும் சாச்சாவும், கிராண்ட்ஃபாதரும், சாச்சானா அங்கிள், அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்கன்னா, சஃபேத் சக்காச்சக் மாட் லகி தோத்தி ஆர் குர்த்தி. சஃபேதுனா நல்ல பியூர் ஒயிட்ல, மாட்டுனா கஞ்சி போட்ட ட்ரெஸ்,
கஞ்சி போட்ட ட்ரெஸ் உடுத்தி ரொம்ப குர்த்திலாம் போட்டு ரொம்ப அழகா இருக்காங்க. खिचड़ी में ऐसन डांट हम पहले कब्बो ना देखनी सारा देख खनगना दे दो। पापा ने कहा शायद आज धोती में उन्हें टेंट कुछ ज्यादा लग रही है। सामने मजिया पर गाती की सफेद साड़ी पहने हुए दादी बैठी थी। அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னா பியூர் ஒயிட் சாரி கட்டி அவங்க உட்காந்துருக்காங்க. ஆஜ் தாதி நே அப்னே பால் தோயே ஹே. அவங்க பால்னா ஹேரு, முடியை விரிச்சு போட்டிருக்காங்க. ஜக் சஃபேத் சஃபேல் கி ருயி ஜெய்சே ஹல்கே ஃபுல்கே பால். அதாவது அவங்களோட முடியை பார்த்தா பியூர் காட்டன் மாதிரி ஒயிட்டா தெரியுது. கௌர் தேக்னே பர் பி ஏ काला बाल नजर नहीं आता. ஒரு கருப்பு முடி கூட அவங்க தலையில இல்ல. बिल्कुल दुली दुली खीस लग रही है दादी. उनके सामने केले के कुछ पत्ते कतार में रखे हैं जिस पर तिल, मिट्टा, चावल आदि के छोटे छोटे देर पड़े हुए हैं. ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலையில தில்லுனா எள்ளு, மிட்டானா வெல்லம், चावलना புது தானியம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு படைச்சிருக்காங்க. हमें बारी बारी से उन सभी चीजों को चूने और प्रणाम करने के लिए कहा गया. चूनेனா அந்த திங்ஸ் எல்லாம் டச் பண்ணி, பிரணாம்னா நமஸ்காரம் பண்றது. ஸோ எல்லாரும் கிளம்பி அந்த வாழை இலையை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க சாமி கும்பிடுறாங்க. जब सबने ऐसा कर लिया तो उन सभी चीजों को एक जगह इकट्ठा करके दान दे दिया गया. इकट्ठाना கேதர் பண்றது. அங்க இருக்க தானியங்கள் எல்லாம் பொருள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கேதர் பண்ணியிருக்காங்க. ஆஜ் தோ அப்பி திதியா புரி பங்சி. அப்பி திதியானா அவங்களோட ஒரு சிஸ்டர், அவங்க அன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த சிஸ்டருக்கு பொங்கல்னா பிடிக்காது, கிச்சடினா பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. உன்ஹே நா தோ சூடா தஹி கி பசந்த் ஹை. அவங்களுக்கு பொங்கல்னா பிடிக்காது, ந ஹி கிச்சடி. पर आज तो फार्मेसी नाश्ता नहीं चलेगा. उन्हें दोनों ही चीजों खानी पड़ेंगी. आज खिचड़ी जो है. அதாவது இன்னைக்கு மட்டும் அந்த கிச்சடியை ஃபார்மசி நாஸ்தானா மருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இந்த நாளை எப்படியாவது கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. खिचड़ी खाने के बाद सभी ने कया से आए दिल गुड़ और चीनी के दिलकुट को बड़े चाव से गाया. அது என்ன மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னா எள்ளு, சக்கரை, ஜீனி, புது தானியம் இதெல்லாம் கலந்துதான் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பேரு தில்குட் சொல்றாங்க. தில்குட்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ். गाते गाते में सोच रही थी कि कितनी अलग है ना यह खिचड़ी जो अभी हम मना रहे हैं. இந்த கிச்சடி ஃபங்க்ஷனை நம்ம எவ்வளோ வெவ்வேறு விதமா நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்க. स्कूल में हम जो खिचड़ी मनाते थे उसकी अलग ही मस्ती हुआ करती थी. ஸ்கூல்ல ஒரு கிச்சடி ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. छुट्टी का दिन அதுக்கு ஹாலிடே விட்டுறாங்க. नाव में बैठकर गंगा नदी. नाव में बैठकर गंगा नदीனா போட்ல உட்காந்து கங்கா நதியில போயிட்டு शेर और फिर टापू पर बालू में तोड़ते हुए पतंग उठाना या उठाना की कोशिश करना. அதாவது எல்லாரும் சேர்ந்து போட்ல போய் கங்கா நதி அங்க போய் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ்ல போய் எல்லாம் ஓடி பிடிச்சு விளையாடி இந்த மாதிரி பத்தங்குனா பட்டம் விடுறது, பட்டம் விட்டும் இந்த கிச்சடி ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கித்தனா மஜா ஆத்தாதா, எவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இதர் ஹம் பதங் உட்டாத்தே தே और वही थोड़ी दूर पर गुरुजी, विमलादित्य, आनंद जी, जिलमिट भैया जब मिलकर
ईंट से बने चूल्हे पर बड़े बड़े कड़ाहों में खिचड़ी बनाते थे. அப்ப யாரெல்லாம் அந்த குழந்தை கூட இருந்து விளையாடுனாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. हम भी बीच बीच में अपनी पतंगों को गुस्ताने का मौका देते हुए मटर और प्याज छीलने बैठे जाते. எல்லாரும் உட்காந்து மட்டர்னா பீஸு, பியாஸ்னா ஆனியன், இதோட பீல் பண்ணிட்டு இருப்பாங்க. वैसे खिचड़ी फिर दोबारा खाने को नहीं मिली. ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும், அன்னைக்கு தான் அந்த கிச்சடி பண்ணுவாங்க. வாக்கி டங் கேசா भी हो पर है ये खुशियों का त्योहार. எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல், கிச்சடி ஃபெஸ்டிவல் அப்படின்னு அந்த குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. जनवरी माह के मध्य में भारत के लगभग सभी प्रांतों में फसलों से जुड़ा कोई ना कोई त्योहार मनाया जाता है. ஜனவரி மாசத்துல மிடில் ஆஃப் த ஜனவரி, மத்தியனா மிடில் ஆஃப் த ஜனவரியில வெவ்வேறு பிளேஸ்ல இந்தியாவில் இருக்க ஒரு பிளேஸ்லையும் இந்த கிராப் ஃபெஸ்டிவல் நடக்கும், இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் நடக்கும். कोई फसलों के तैयार हो जाने पर खुशी बांटना है. दो कुछ लोग इस उम्मीद में खुश होती है कि अब बाला कम होगा. ஒவ்வொரு பிளேஸ்லையும் இந்த ஃபசலோ, இந்த கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆன உடனே அந்த இதை சந்தோஷமா இது பண்றதுக்காக இந்த ஃபெஸ்டிவலை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. सूरज की गर्मी पड़ने से खेतों में गड़ी फसल तेजी से बढ़ेंगी. அதாவது சூரியனோட அந்த வெப்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அந்த அளவுக்கு கேதோனா ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல இருக்க அந்த கிராப்ஸ் எல்லாம் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. सभी प्रांतों और इलाकों का अपना रंग और अपना ढंग नजर आता है. इस दिन सब लोग अच्छी पैदावार की उम्मीद और फसलों के घर में आने की खुशी का इंतजार करते हैं. எல்லாரும் வந்து அவங்களோட ஹாப்பினஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. उत्तर प्रदेश, बिहार, मध्य प्रदेश में मकर संक्रांति. उत्तर प्रदेश, बिहार, मध्य प्रदेशல வந்து இந்த கிச்சடி ஃபெஸ்டிவலை வந்து மகர் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மகர சங்கராந்தி யா தில் சங்கராந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் மே பிஹு, அஸ்ஸாம்ல பிஹுன்னு சொல்லுவாங்க. கேரள் மே ஓணம், கேரளால ஓணம்னு சொல்லுவாங்க. तमिलनाडु में पोंगल, पंजाब में लोहड़ी, झारखंड में सरहुल, गुजरात में पतंग का पर्व. सभी खेती और फसलों से जुड़ी त्योहार है. இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருக்க ஒரு ஃபெஸ்டிவல், கிராப் ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். इन्हें जनवरी में मध्य अप्रैल तक अलग अलग समय मनाया जाता है. இது வந்து ஜனவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒவ்வொரு டைமிங்ல இந்த ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. झारखंड में सरगुल बड़े जोशो करोश के साथ मनाया जाता है. झारखंडல வந்து இந்த ஃபெஸ்டிவலை सरगुल फंक्शन சொல்லுவாங்க. 4 दिनों तक इसका जश्न चलता रहता है. 4 நாள் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. जश्नனா सेलिब्रेट. अलग अलग जनजातियों इसे अलग अलग समय में मनाती है. चंबा लोग फरवरी मार्च में, दो औरम लोग इसे मार्च अप्रैल में मनाते जे. சம்பால்னா ஒரு ட்ரைபல் பீப்புளோட பேரு. அவங்க வந்து பிப்ரவரி மாசமும் மார்ச் மாசம், பிப்ரவரி மாசத்துலேருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இது பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓரம் லோக் வந்து மார்ச் டு ஏப்ரல் மாசம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆதிவாசியும் ஆம்தோர் பர் பிரகிருதி கா பூஜா கர்த்தே ஹை. ஆதிவாசிலாம் வந்து பிரகிருதி, நேச்சரை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைமிங்ல நேச்சரை सेलिब्रेट பண்ணுவாங்க. सर्कुल के दिन विशेष रूप से साल के पेड़ की पूजा की जाती है. सर्कुल डे, அந்த சர்க்குல் அன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி சர்க்குல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சால்னு ஒரு பேடு, ஒரு மரம் இருக்கு. பேடுனா மரம், சால்ன்றது ஒரு ட்ரீயோட பேரு. அந்த ட்ரீக்கு பூஜை பண்ணுவாங்க. यही समय है जब साल के पेड़ों के फूल आने लगते हैं. அந்த சமயத்துல அந்த சால் பேடுல வந்து பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். और मौसम बहुत की खुशनुमा हो जाता है. स्त्री पुरुष दोनों की ढोल मंजीरे लेकर रात पर नाचते
खाते हैं. அந்த சமயத்துல ஸ்திரீனா விமன்ஸ், புருஷ்னா ஜென்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து டோல் இதெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடி அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவாங்க. चारों ओर फैली हुई छोटी छोटी गाड़ियां, लंबे लंबे साल के वृक्षों का जंगल और वही आसपास बसे छोटी छोटी गांव, लिपे पुते करने से बुहारे और सजाए गए अपने घरों के सामने लोग एक पंक्ति में गमर में बांगे डालकर नृत्य करते हैं. अगले दिन वे नृत्य करते हुए घर घर जाते हैं और फूलों के पौधे लगाते हैं. घर घर से चंदा मांगने की भी प्रथा है, पर चंदे में मालूम है क्या मांगते हैं. வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவல்ல அப்படின்னா, அவங்க வந்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் இன்னொரு கிராமத்துக்கு கெஸ்டா போய் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்ப என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, முறுக்கி சாவல் அவர் மிஸ்ரினாலும் சுகர் கேண்டி தான். சுகர் கேண்டி வெல்லம், சாவல்னா நெல், முருகி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. फिर चलता है खाने पीने और खेलों का दौर. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபெஸ்டிவல்ல ரொம்ப நல்லா விளையாடி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். तीसरे दिन जाहर पूजा होती है. அந்த மூணாவது நாள் என்ன நடக்கும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. जिसके बाद लोग अपने खानों में सराय का फूल पहने हैं. इसी दिन के वसंत ऋतु की शुरुआत मानी जाती है. दान की पूजा होती है. पूजा किए हुआ आशीर्वाद दान अगली फसल में बोया जाता है. तमिलनाडु में मकर संक्रांति या फसलों से जुड़ा त्योहार पोंगल के रूप में मनाया जाता है. தமிழ்நாட்டில் வந்து மகர சங்கராந்தியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணுவாங்க. इस दिन खरीफ की फसलें चावल अरहर आदि कटकर घरों में पहुंचती है. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசா வந்த தானியம், வெல்லம் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து கிராப்ஸ் இதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல என்னென்ன செய்வாங்க, தோரணம்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. लोग नए धान कूटकर चावल निकालते हैं. हर घर के मिट्टी का नया मटका लाया जाता है. என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகள்ல எல்லாம் மிட்டிக்கா நயா மட்கான, மிட்டினா மட்கான மண் பானையில வந்து எடுத்து, புதுசா ஒரு மண் பானையில எடுத்து, ஜிஸ்கே நயே சாவல் புது தானியம், दूधனா பால், குடு வெல்லம் இதெல்லாம் போட்டு டால்கர் உசே பக்கானே கேலியே धूप में रख देते हैं. இதெல்லாம் வந்து வெயில்ல வச்சு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பொங்கல் செய்வாங்க. हल्दी पुप मानी जाती है, इसलिए साबुत हल्दी को मटके के मुंह के चारों ओर बांध देते हैं. हल्दीना டர்மரிக் வந்து அந்த பானையோட மூக்குனா அந்த முகப்புல வந்து கட்டி அதை வச்சுட்டு பொங்கல் செய்வாங்க. यह मटका दिन में 10:30 बजे तक धूप में रखा जाता है. 10 or 11 times கிட்ட இந்த நெருப்புல அந்த பொங்கல் கிட்ட வச்சு சாமி கும்பிடுவாங்க. जैसे ही दूध में उफान जाता है और दूध चावल मटके से बाहर गिरने चलता है, तो पोंगला पोंगल के स्वर सुनाई देते हैं. அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது எல்லாரும் வந்து பொங்கல்னு சவுண்ட் கொடுப்பாங்க. दूसरी ओर गुजरात में पतंगों के बिना तो मकर संक्रांति का जश्न अधूरा ही माना जाएगी. गुजरातல வந்து पतंग फेस्टिवल्னு सेलिब्रेट பண்ணுவாங்க. इस दिन आसमान की और यदि नजर उठाए तो शायद हर आकार और रंग रूप की पतंगे आकाश में लहराती हुई मिले. அன்னைக்கு பொழுது வந்து எல்லாரும் வந்து குஜராத்ல வந்து எல்லாருமே பட்டை விடுவாங்க. கலர்
पतंग कलरफुल्ला இருக்கும் இது வந்து எப்படி இருக்கும்னா प्रत्येक गुजराती चाहिए वह किसी भी धर्म जाति या आयु हो पतंग उड़ाता है हजारों लाखों पतंगों से सूर्य भी डक सा जाता है இவங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து பட்டவங்களை வந்து மேலே பறக்க விடுறதுனால சூரியனவே கவர் பண்ணி வானம் ஃபுல்லாவே அந்த பட்டமா தெரிகிற மாதிரி இருக்குமா गुजरात। कुमाऊं में मकर संक्रांति को गुगुदिया भी कहते हैं। குமாவுன்றது ஒரு பிளேஸ் ஆஃப் உத்தரகாண்ட் அங்க வந்து இந்த பிளேஸ்ல வந்து சங்கராந்தி இந்த மக்கர சங்கராந்தி எந்த மாதிரி சொல்றாங்கன்னா குகுதியான்னு சொல்றாங்க குகுதியான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பொங்கல் சொல்ற மாதிரி அங்க குகுதியான்னு சொல்றாங்க இஸ் தின் आटे और गुड़ को कूंकर पकवान बनाए जाते हैं इन पकवानों को तरह तरह के आकार दिए जाते हैं जैसे डमरू दलवार ताड़िम का फूल आदि पकवान को तलने के बाद एक माला में पिराया जाता है माला के बीच में संतरा और गन्ने की खंटेरी बिरोई जाती है यह काम बच्चे बहुत रुचि और उत्साह के साथ करते हैं இங்க வந்து என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா டமுருனா எல்லாரும் மேல தாளம்லாம் தட்டி கையில வந்து பூ மாலையெல்லாம் செஞ்சு அதை ஒவ்வொருத்தரும் கழுத்துல போட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க यह काम बच्चे बहुत रुचि और उत्साह के साथ करते हैं सुबह बच्चों को माला दी जाती है बहुत ठंड के कारण पक्षी पकाड़ों से चले जाते हैं ரொம்ப குளிரா இருக்கும் உத்தரகாண்ட்ல அதனால பக்ஷிலாம் வராது அந்த சமயத்துல அந்த பக்ஷிகள் எல்லாம் பக்ஷினா பேர்ட்ஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த பசங்கள்லாம் விளையாடுவாங்களாம் उन्हें बुलाने के लिए बच्चे इस माला से पकवान तोड़ कर पक्षियों को खिलाते हैं और खाते हैं இந்த குகுதியா ஃபங்க்ஷன்ல வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இந்த பொங்கல் மாதிரியே அவங்களும் ஒரு டிஷ் செஞ்சு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு அதை பறவைகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க அப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க கவ்வா ஆவோ குகூத் ஆவோ லே கவ்வோ படோ மா கே दे जा सोने का गड़ो खा ले पूरी माँ कह दे जा सोने की चूरी इसके साथ ही जिस चीज की कामना हो वह मांगते हैं இந்த மாதிரி பாட்டு பாடி அவங்க பறவைகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க है ना कितने अलग अलग अंदाज मकर संक्रांति को मनाने हैं எவ்வளவு வித்தியாசமா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் நடக்குது எல்லாமே கிராப் ஃபெஸ்டிவல் தான் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான் ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க கஹி दूध चावल और गुड़ की खीर बनती है அங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா பால் தானியம் குடுனா ஜாகரி வெல்லம் இதெல்லாம் போட்டு கீர் பண்ணுவாங்களாம் கீர் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் कोई 5 प्रकार के नए अनाज की खिचड़ी बनाता है புது தானியத்துல வந்து खिचड़ी பண்ணுவாங்க कहीं कहीं लोगों का शैलाब नदी में स्नान के लिए उमट पड़ता है शैलाब नदी ஷிலாப்ன்றது ஒரு நதியோட பேரு அந்த ஷேலாப் நதி வந்து உத்தரகாண்ட் பஞ்சாப்ல இருக்கு அங்க இருக்க நதியில எல்லாம் குளிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க लोग टंट से टिटुरते रहेंगे पर पीले पानी में कम से कम एक डुबकी तो जरूर लगाएंगे அதாவது என்னன்னா பர்பிலேனா ரொம்ப ஐசியா இருக்கும் அந்த நதியில வந்து தண்ணி வந்து ரொம்ப கூலா இருக்கும் ஏன்னா இது வந்து குளிர்காலம் இல்லையா அந்த குளிர்காலத்திலயும் அவங்க கட்டாயம் அந்த நதியில போய் முங்கி குளிக்கணும்ன்றது அவங்களோடது हाल यह होता है कि इन जगह को फिर पर दिल रखने की भी चाह नहीं होती दिल से याद आया दिलना
எள்ளு, அவங்க எள்ளை வந்து நதியில் விடணும், தானம் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. மகர சங்கராந்தி கே தின் பானி மே தில் டால்கர் ஸ்நான் கர்னா. மகர சங்கராந்தி அன்னைக்கு தண்ணியில் எள்ளு போட்டுட்டு குளிக்கணும். தில் தான் கர்னா, தில்ல வந்து எள்ளை வந்து தானம் கொடுக்கணும். ஆகுமே தில் டால்னா நெருப்பில் போடணும். तिल के पकवान बनाना विशेष महत्व रखता है. அன்னைக்கு எள்ளுக்கு வந்து ஒரு மகத்துவம், ஒரு விசேஷமான ஒரு டிஷ். எள்ளு எந்த டிஷ்லையும் எள்ளு போட்டு பண்ணணும். तुम्हारे घर या इलाके में त्योहार को कैसे मनाया जाता है? உங்க சைடு இருக்க பிளேஸ்ல எல்லாம், உங்க ஸ்டேட் அந்த சைடுல எல்லாம் இந்த ஃபெஸ்டிவலை எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க? इसे खिचड़ी, पोंगल, मकर संक्रांति या कुछ और कहा जाता है? या तुम फसलों से जुड़ी कोई और त्योहार मनाती है? यदि तुम आपस में बात करो तो तुम्हें यह जानकर हैरानी होगी कि कई बार एक ही इलाके में रहने वाले लोग भी इस त्योहार को अलग अलग ढंग से मनाते हैं. அதாவது இந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் எந்த மாதிரி இந்த கிராப் ஃபெஸ்டிவல், இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்ன்றது டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மேனர், ஒரு பிஹேவியர் இருக்கும். ஒவ்வொரு என்னென்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதை பற்றி தான் இந்த லெசன். ஓகே, தேங்க்யூ. 26 நிமிஷம்.